தமிழ் வானிலை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கடந்த சில நாட்களாக கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் தீவிரமானது. குறிப்பாக தென் மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில், அதே போல வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமானதை பார்த்தோம். ஒரு சில பகுதிகள், குறிப்பாக திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் கடுமையான சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவானது. நிறைய இடங்களில் காற்றுடைய வேகமும் அதிகரித்தது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த தரை காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமானதை நம்ம பார்த்தோம். இனி வரப்போகிற நாட்களில் எங்கெல்லாம் நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நிச்சயம் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய மறக்காமல் அந்த லைக் பட்டனை எல்லாருமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் மாலை நேரங்களில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பரவலாக நமக்கு பதிவாகும். இரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும், இரவு நேரங்களில் டெல்டா மாவட்டத்திலும் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். ஆகவே தமிழகத்தில் அடுத்து வரப்போகிற 7 நாட்களுக்கும் தொடர் கனமழையானது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் தெரிஞ்சுட்டு போங்க. இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் இரவு நேரங்களில் கனமழை அதிகரிக்கும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டம். திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய தாத்தியாங்கர்பேட்டை, மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஸ்ரீரங்கம், லால்குடி, அதைத் தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். ஆகவே திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதுமாகவே ஒரு கடுமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு போன்ற இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், பாபநாசம், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் இரவு நேரங்களில் தீவிரமடையும். சில இடங்களில் இரவு 8 மணி அல்லது 9 மணி கூட நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு சில பகுதிகளில் நள்ளிரவிலும் கூட மழையானது தீவிரமடையும். ஆகவே டெல்டா மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. எப்படி நமக்கு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்ததோ அதேமாதிரி டெல்டா மாவட்டத்திலும் உறுதியாக இன்றும் நாளையும் விட்டு பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயம் தீவிரமடையும். பலத்த தரை காற்று வீசுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுது. தஞ்சாவூர் மாவட்டம், குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும், கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை வாய்ப்புகள் இருக்குது. நாகப்பட்டினத்தில் மிதமான மழை தொடரும். நாகப்பட்டினம் மாவட்டம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் இது போன்ற இடங்களிலும் பரவலாக ஒரு மிதமான மழை தொடரும். திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் மிதமான மழையாக எதிர்பாருங்க. மயிலாடுதுறை மாவட்டம், சீர்காழி, தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் மிதமான மழை பொழிவுகள் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி, சிதம்பரம், புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமழையாக எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியிலுடைய வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடத்தில் பகுதியான மிதமான மழை பொழிவாகவும், சிதம்பரம், புவனகிரி போன்ற இடங்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையாகவும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். கடலூர் பொறுத்த வரைக்கும் பகுதியான மழையாக இருக்கும். இப்போ கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதி, பன்ருட்டி இது போன்ற இடங்களில் மழை சற்று குறைவாகவும், கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏற்கனவே தென் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு கிடச்சிருக்கு. மதுரை, திண்டுக்கல், மதுரையில் நல்ல மழை பொழிவுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் கடுமையான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் தொடர்ந்து இன்னும் எங்கெல்லாம் மழை இன்னும் பெய்யாமல் இருக்கோ அங்கேயும் நமக்கு இனி வருகிற நாட்கள் நேரங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். விருதுநகர், ராமநாதபுரம்,
சிவகங்கை இங்கேயும் நமக்கு படிப்படியாக மழை பொழிவுகள் அதிகரிக்க போகுது. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் உறுதியாக கொட்டி தீர்க்கும். நம்ம மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சின்னாலம்பட்டி, வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள், பழனி, ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் உண்டு. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, நாலுமுக்கு, காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவியிலும் விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து இருக்கும். பெரும்பாலும் காலை நேரங்கள் மற்றும் பகல் நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது. மாலை மற்றும் இரவு நேரம் மழை வாய்ப்பாக மட்டும் எதிர்பாருங்க. மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான தென் மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தினந்தோறும் கனமழை அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருக்கிறோம். இனி வருகிற நாட்களிலும் தினமும் விட்டு பரவலாக மழை கிடைக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களிலும் விட்டு பரவலாக நமக்கு கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது. சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் வலுவான கனமழை பொழிவாகவும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் இன்றைக்கும் நமக்கு பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூரில் இன்னும் எங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பதிவாகலையோ அங்கேயும் நமக்கு மழை பெய்யும். தேனி மற்றும் தென்காசியில் இன்றைக்கும் பகுதியாக நமக்கு நல்ல ஒரு இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்கலாம். மே 7 முதல் 10 தேதிகள் வரைக்குமே இந்த மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்க போகுது. ஒரு பக்கம் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை உயர்ந்தாலும் மற்றொரு புறம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் மழை பொழிவுகளையும் எதிர்பாருங்க. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மிதமானதிலிருந்து கனமழை இன்னைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்கு. சேலம் மாவட்டத்தில் நீங்க மழை எதிர்பார்க்கலாம். தம்மம்பட்டி, ஆத்தூர், தலைவாசல், இளம்பிள்ளை, எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஏற்காடு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை இன்றைக்கும் எதிர்பார்க்கப்படுது. நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க, நாமக்கல்லில் பரவலாக நீண்ட நாட்களுக்கு பிறகு கனமழை வந்தது அப்படின்னு சொல்லி நாமக்கல் மாவட்டத்திலேருந்து சிலருடைய கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி கரூர் மாவட்டத்திலும் பரவலான மழை பொழிவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக பஞ்சப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம், மோகனூர் உள்ளிட்ட இடங்களிலும் இன்றைக்கும் பரவலாக சில இடங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உள் மாவட்டங்களில் மழை தீவிரம் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். தருமபுரியில பகுதியான மழை தான், மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது, பகுதியான மழை பொழிவு. கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும். ஏதேனும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலும் பகலில் வெயிலும் மாலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். தற்போதைய நிலவரப்படி நமக்கு வட தமிழக கடலோரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் இந்த பகுதிகள் தான் இன்னும் நமக்கு மழை சரிவர தீவிரம் இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு நமக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்பு அதிகரிச்சிடும். ஆனால் நமக்கு சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகள் தான் இன்னும் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்காமல் இருக்குது. தொடர்ந்து இங்கேயும் அடுத்தடுத்து வருகிற நாட்களில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பகுதியான மழை பொழிவாக இருக்கும். ஏன்னா இது தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் இன்னும் சென்னை தான் முதலாவதாக வெள்ளத்தில் மிதந்திருக்கும். இது தென்மேற்கு பருவமழை நெருங்குவது அப்படிங்கிறதுனால காற்றுடைய திசை நம்ம பார்க்கணும். தொடர்ந்து சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் வறண்ட வானிலை, பகல் நேரங்களில் வறண்ட வானிலையும் மாலை நேரங்களில் வானம் மேகமூட்டமும் பகுதியான ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் பகுதியாகவே மிதமான மழையானது வட தமிழக கடலோரத்தில் பதிவாகக்கூடும். அதிகரிக்கும் வெப்பநிலை தமிழகத்தில் பகல் நேரங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்னதான் நமக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை வந்தாலும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள் தான் அதிகப்படியான வெப்பநிலை பொறுத்தவரை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. தென்மேற்கு பருவமழையானது தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி மே மாத இறுதியிலேயே தமிழகத்தில் தொடங்கும். அந்தமான் உள்ளிட்ட இடங்களில்
மே 2வது வாரத்தில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலையும் இருக்குது. விரைவில் அரபிக்கடல் பகுதிகளில் நமக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் இனிமேல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 50%லேருந்து 90% வரைக்கும் ப்ராடக்ட் சேல் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. ஸ்டோருன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துருப்போம், மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழ் வெதர் நியூஸ், தமிழ் வானிலை செய்திகளை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.